ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்களான்னு நினைக்கிறேன். நைனாதீவுக்கு செல்கிற பாதையில் படகு பயணம் எப்படி இருக்குமெண்டு, படகு எப்படி ஓட்டப்படுது, எப்படியான இதுன்றதை இதுவரையில் ஒரு தரம் காட்டியிருக்க மாட்டோம். இந்த விளக்கில் நான் அதை காட்டுறேன். இதுக்கு முன்னாடியும் நான் நைனாதீவு வரலாறுகளை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த படகு பயணம் இப்போ அண்மையில் படகு கவுண்டு கனபேர் காயத்துக்குள்ளானதெல்லாம் குறிப்பாக வந்து கொண்டிருக்குது. ஏனெண்டா இது கடலில் போயக்க அந்த அங்கி ஒன்று இருக்குது, அதுதான் பாதுகாப்பு அங்கியாக இருக்கும். அதை போடாமல் போடினதில் தான் இப்படி நடந்திருக்கலாம்னு விசாரணையில் தெரிய வெட்டுறதா குறிப்பிடினோம். இது இந்த படகு எப்படி ஓட்டினோம்ன்றதை ஒருக்கா பார்க்க வேணுமெண்டு முன்னுக்கு இருந்து இதை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரி அந்த அந்த பிரேக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இந்த ரவுண்ட் டைவர் சுற்றுறாரு, இதை அப்படி சுற்றி தான் இந்த படகு போய்கொண்டிருக்கும். ஆனால் இந்த படகில் இருக்க நகர்றது தெரியாது. என்னென்னா கடற்பகுதி என்னபடியாக அது தண்டை பாட்டு போகும். பாருங்க, உள்ளுக்கு இருந்து எடுத்த பகுதி கடல் எல்லாம் நீல நிறமாக அழகாக இருக்குது. அம்மன் கோயிலுக்கும் அங்கால விஹார ட்ரெண்ட் இருக்குது. விஹாரையில் இறக்கி அம்மனுக்கும் போயினோம். சிங்கள மக்களும் பெருந்திரளாக வந்தது. இது ஆடிப்புற நாளண்டபடியாக, இது அம்மன் சிறப்பு நாளண்டபடியாக ஏராளம் பேர் எங்கள்ட இந்த கப்பலில் வந்துச்சுன்னா பாருங்க, முன்னுக்கும் ஒரு பையன் இருக்கிறார். அவர் தான் அந்த படகை நிப்பாட்டுறதுக்கு அந்த கயிறை கட்டுறது வெட்ட வேலை தான். இது மீண்டும் நாங்கள் நைனாதீவுக்கு வந்துட்டோம். நைன நாபூசணி அம்மன்ட்ட உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்க வேணுமெண்டு எல்லாம் வெல்ல அம்மனை வழிபடுறேன். இது ஒரு ரம்மியமான சூழலில் இயற்கை நல்ல காத்தோட்டமான இதில் தான் இருக்கும். காற்றடிக்கிற மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த கோயிலுக்கு வர வேணும். நீங்கள் மிக அழகான கோயில். இங்கேயும் ஒரு சிவன் கோயில் மாதிரி முன்னுக்கு ஒரு நந்தி படுத்திருப்பார். அவரை வழிபட்டு உள்ளுக்க போகலாம். இந்த சிற்பங்களும் சிறப்பாக இருக்குது. போய் இதை பார்க்குறீங்க. இங்கே ஆடிப்புறம் பண்ணபடியே ஏராளமான மக்கள் தங்களோட நிவர்த்திகளை செய்கிறதுக்காண்டி வந்துங்க. இங்கே பாருங்க, தென்னங்கண்டுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் வழிபடுற தெய்வமாக அம்மன் காணப்படுது. நான் குறிப்பிட்ட இந்த நந்தி இவர் தான். அது நேரடியாக அம்மனை பார்த்து கொண்டு இருக்குது. உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு தடை. ஏற்கனவே இந்த வரலாறு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு நாகம் ஒரு அம்மனுக்கு பூ வச்சு வழிபட்டதால் தான் இந்த சிறப்பான நாகபூசணி அம்மன் வழிபாடு தொடங்கப்பட்ட ஆரம்ப வரலாறுகள் குறிப்பிடுது. இது அந்த பின்பக்க சூழல். இங்கேயும் அம்மன் சிலைகள் காணப்படுது. அழகாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் இந்த கோயிலுக்கு போகணும். கோயில் ஒரு சிறப்பு அம்சம். நீங்கள் போய் வந்தால் திருப்ப போகணுமென்ற ஒரு உணர்வு இருக்கும். சாந்தி தீக்கிறதுக்காண்டி தயிரும் சர்பத்தும் வழங்கப்பட்டது. அது எல்லோரும் மக்கள் குடிச்சினம். அந்த ஆடிப்புறம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அம்மன் சிறப்பான நாளிலே உண்டு. அங்கால அன்னதானமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் இதுக்கு வடக்கு நோக்கி இது விஹாரையும் காணப்படுது. இந்த கோயிலுக்கு போனால் உங்களுடைய இதுகள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுது. பட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காசு கட்ட வேணுமெண்டா பின்னால் அந்த இது கட்டுற இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களோட காசுகளை கட்டிக்கொள்ளலாம். கட்டாயம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேணும். அந்த வெயில் மணலாக இருக்கிறபடியாக ஒரு நடக்க இல்லாத அளவுக்கு இருந்தது. ரெண்டாலும் அம்மன் அருளால் எல்லோரும் நடந்து வழிபட்டு கொண்டு இருந்துச்சுன்னா சரி. இன்னொரு விளக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.